சனி உங்கள் ராசிக்கு வரதுக்கு 6 மாதம் முன்னாடியே அவருடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவார். இப்போ 7.5 சனி ஒருத்தன் காதலிக்கிறானா ஜாதகத்தை பார்க்க வேணாம், 7.5 சனி இருக்குடான்னு சொல்லிடுவான். வாயில் வந்தபடி பேசக்கூடியவங்க இருக்கத்தான் செய்வாங்க. தாக்கம் வராமல் இருக்கவே முடியாது. அவர் உங்களை துன்பப்படுத்துறாருன்னா உடனே சனி எனக்கு பிரச்சனை ஆகிடும். அப்படி அல்ல. பிச்சை எடுத்துட்டு இருக்கிறவங்களை கொண்டு போய் மந்திரியை சனி பகவானோட இதில் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். இப்போ 50,000 சம்பளம் வாங்குவார், 80,000 ஒருத்தர் வேலைக்கு கூப்பிடுவார். ஒரே மாதம் 80,000, அதோட வேலையும் போயிடும், சம்பளமும் போயிடும். இந்த 3 ராசிகளும் கவனமாக இருக்க வேண்டிய ராசி. சில பெருமாளை வணங்கக்கூடிய, விஷ்ணு பெருமானை வணங்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் மார்ச் 2025 தான் சனி பயிற்சி. திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. ஈஸ்வரனை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க மார்ச் 2026ன்னு வச்சுக்கலாம், தப்பில்லை. ஆனாலும் சனி பயிற்சிக்கும் வீடு வாங்குறதுக்கும் நிலம் வாங்குறதுக்கும் அப்ராடு போகிறதுக்கும் இந்த தொடர்பு. வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம், அப்ராடு போகக்கூடிய யோகம் யாருக்குன்னா, இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய லட்சோப லட்ச ட்ரெண்ட் டாக்ஸ் டெபோ நேயர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நான் சொல்றேன். ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வருடம் சனி பயிற்சி இருக்கா இல்லையா, இந்த மாதிரி பல கேள்விகள் நமக்கு இருக்குது. ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு ஜோதிடர் சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் நம்மிடையே இணைஞ்சிருக்காரு. சனி பயிற்சி குறித்தும் அதோட பரிகாரங்கள் குறித்தும் பல கேள்விகள் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே சார். ஸோ சனி பயிற்சி அப்படிங்கிறது நிறைய சந்தேகம் சார். இந்த வருடம் இருக்கா இல்லையா, சனி பயிற்சி 2025 இருக்கா இல்லையா? ஆமாம், சனி பயிற்சி அப்படின்னா நம்ம தமிழ் இதில் பார்த்தீங்கன்னா 2 பஞ்சாங்கம் உண்டு. அதாவது ஒவ்வொரு நாட்டுக்குமே கிரகரியன் கேலண்டர்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் பஞ்சாங்கங்கள் நிறைய இருக்குது உலகத்தில், அவங்கவுங்க ஃபாலோ பண்ணக்கூடியது. அப்போ தமிழ் பஞ்சாங்கத்தில் 2 இருக்குது. ஒன்று திருக்கணிதம், ஒன்று வாக்கியம். இப்போ வாக்கியம்னா என்ன, திருக்கணிதம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வாக்கியம் என்பது அகஸ்தியருக்கு திருமுருக பெருமான் இருந்தது வாக்கிய பஞ்சாங்கம்னு சொல்கிறோம். இப்போ சைவ மதத்திற்கும் வைணவ மதத்திற்கும் ஏற்பட்ட சில முரண்பாடுகள் காரணமாக வரலாற்றில் இப்போ வைணவ மதத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சைவ மதத்தில் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் எனக்கு சரிப்பட்டு வராது, நான் வைணவ மதத்துக்கு தனியாக பஞ்சாங்கத்தை உருவாக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கியத்தில் கணிதத்தின் அடிப்படையில் திருத்தி அமைச்சது திருக்கணித பஞ்சாங்கம். நம்ம சொல்லுவோம் வைணவம்னா ஐயங்காருன்னு சொல்லுவோம், அவங்க ஃபாலோ பண்ணக்கூடியதெல்லாம் திருக்கணிதம். ஐயங்கார் ஸ்தலங்கள் இப்போ ஸ்ரீரங்கம் அந்த மாதிரி பெருமாள் ஸ்தலங்களில் திருக்கணித பஞ்சாங்கம் இன்றைய வரைக்கும் அளவில் ஃபாலோ பண்ணப்படுது. வாக்கிய பஞ்சாங்கம் என்பது ஈஸ்வர ஸ்தலங்களில் ஃபாலோ பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் சனீஸ்வரன் கோவில் அப்படின்னு எடுத்தோம்னா சனி பயிற்சி. அப்போ சனீஸ்வரனுக்கு எது கோவில்? திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர்னு சொல்கிறோம், சனி ஈஸ்வரன் சொல்கிறோம். இப்போ தர்பாரண்யேஸ்வரரில் முறைப்படி பார்த்தீங்கன்னா மார்ச் 2026 தான் சனி பயிற்சின்னு சொல்கிறாங்க. அப்போ திருக்கணிதத்தில் மார்ச் 2025ன்னு சொல்கிறீங்களே, இது முரண்பாடாக இருக்குன்னு கேட்கலாம். திருக்கணிதம் ஃபாலோ பண்ணுறதுலாம் தப்பு, வாக்கியம் ஃபாலோ பண்ணுறதுலாம் தப்பு இல்லை, ரெண்டுமே கரெக்ட். அப்படி அல்ல. சில பெருமாளை வணங்கக்கூடிய, விஷ்ணு பெருமானை வணங்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் மார்ச் 2025 தான் சனி பயிற்சி. திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. ஈஸ்வரனை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க மார்ச் 2026ன்னு வச்சுக்கலாம், தப்பில்லை. ஆனாலும் தர்பாரண்யேஸ்வரர் சனி பகவானுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் 2026 தான் சனி பயிற்சி அப்படிங்கிறது தான் உண்மை. அதில் அந்த பதில் சொல்லிட்டேன் கேள்வி. ஓகே சார். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சமீபத்தில் சமூக வலைதளத்தில் கூட ஒரு தகவல் வந்துச்சு, இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்குது, திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ண வரைக்கும் எனக்கு எதுவுமே நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னது நாங்கள் கேள்விப்பட முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி இருக்கா, அதாவது ஒரு குறிப்பிட்ட பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணாதான் நல்லதாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா இது ரெண்டுத்துக்கும் நடுவில்? உள்ளபடியே பார்க்க போனால் பஞ்சாங்கத்தை ஃபாலோவே பண்ணாதவங்களுக்கும் நல்லது நடந்திருக்கு. மேக்ஸிமம் எல்லா பஞ்சாங்கத்தையும் நான் ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கெடுதல் நடக்குது. இது பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சொல்ல முடியாது. கிரக சஞ்சாரங்கள், உங்கள் பிறப்பு ஜாதகம், இன்றைக்கி கிரக சுழற்சி நடக்குது, சனி பயிற்சி வந்தாச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 2026 தான் சனி பயிற்சி, அதுதான் உண்மை. சிம்மராசிக்காரங்களை கேட்டு பாருங்கள், ஆல்ரெடி எனக்கு சனி பயிற்சி 6 மாதம் ஆகுதுப்பா அப்படிம்பாங்க. அஷ்டம சனி ஆரம்பித்து 6 மாதத்துக்கு மேலே நடந்துட்டு இருக்குப்பா அப்படிம்பாங்க. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அதே சனி பயிற்சி வெவ்வேறு விதமாக வேலை செய்யும். எல்லோருக்கும் ஒரு பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணும். உங்கள் நம்பிக்கையை பொறுத்து நீங்கள் இப்படி நினச்சிக்க வேணாம், ஓ ஒருவேளை நான் திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு வாக்கியத்தை தவற விட்டுட்டேன்னா, அப்படி இல்லை. நம்பிக்கை சார்ந்தது தான். பெரியவர்கள் சான்றோர்கள் ஒரு காரணத்திற்காக சிலதெல்லாம் செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதனால் கோட்பாடுகள் சேரக்கூடிய இடம் ஒரே தான், கோவில் தான், அதை போகக்கூடிய பாதைகள் வேறு. அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். சமூக வலைதளங்களில் பல பேர்
இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வியூஸ் வரணும், இந்த வந்து லைக்ஸ் வரணும், இந்த வந்து பெருமளவில் பிரபலமாகணும் அப்படிங்கிறதுக்காக பல செய்திகளை சொல்லிட்டு வராங்க. அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. வாயில் வந்தபடி பேசக்கூடியவங்க இருக்க தான் செய்வாங்க, எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அதை நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. நாம் தர்பாரண்யேஸ்வரர் திருநள்ளாறில் சனீஸ்வரனுக்கு மார்ச் 2026 சனி பயிற்சி, அந்த கோட்பாடோட நாம் போகிறோம். வர்றவங்க பின்னாடி வரலாம். ஓகே சார். ஸோ இப்போ இந்த சனி பெயர்ச்சி வந்ததுக்கு பிறகு எந்தெந்த ராசிகள்லாம் நல்லா இருக்கும்? திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இப்போ மார்ச் 29 சனி பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதற்கு பிறகு எந்தெந்த ராசிக்கெல்லாம் நல்ல யோகம் பிறக்கும்? இந்த மார்ச் 2025 சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இந்த சனி பயிற்சி இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சார் என் கதையெல்லாம் முடிஞ்சிருச்சு சார், நான்லாம் வந்து போன இடம் புல் முளைச்சி பல வருஷம் ஆயிடுச்சு, அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ரிஷப ராசிக்கு சூப்பராக இருக்குது. அதாவது ரிஷப ராசியெல்லாம் எடுத்திங்கன்னா, அவன் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷத்தில் இப்படிப்பட்ட ஒரு டைம் எனக்கு இருக்கா அப்படின்னு ரிஷபராசி நினச்சாங்கன்னா அது இந்த வருஷத்தை தான் நம்ம சொல்லணும். ஒரு மேஷத்தில் வந்து தன்னுடைய ட்ராவலை வந்து 94, 95 அதில் ஆரம்பித்த சனி பகவான் ஒரு ஃபுல் ரவுண்டு வந்து மீனத்தில் வந்து காரை பார்க் பண்ணுறாரு. அதுக்கு 30 வருஷம், அதாவது 3 தலைமுறை. இப்போ உங்களெலாம் எடுத்திங்கன்னா கூட நீங்கள் அந்த தலைமுறைக்குள்ளே தான் இருப்பீங்க. நானும் மேஷராசி தான். மேஷராசி. ஆக நீங்கள் பிறந்த போது சனி பகவான் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தவர் இப்போ தான் வந்து 30 வயசு கழித்து கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கே வரார், மீனத்துக்கே வரார். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய லட்சோப லட்ச நேயர்களுக்கு அவங்களுடைய பிறந்த போது மூவான சனி இப்போ தான் வந்து திருப்பி அந்த இடத்துக்கே வராரு. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு சிக்னிஃபிகண்ட்டான மூமெண்ட் அப்படின்னா, ஏன்னா மேஷம் வந்து மீனத்தை தான் முடியும், அந்த காலபுருஷனுடைய பிரயாணம். அந்த பிரயாணம் முடியும் போது அது கரெக்டாக மீனத்தில் முடியுதுங்கிறது 3 தலைமுறையை தாண்டி முடியுது. இவ்வளோ ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு சனி பயிற்சியை நாம் விட்னஸ் பண்ணுறோங்கிறதே பெரிய விஷயம். சரி, இது ஒரு பக்கம் வச்சுக்க. 9 கிரகங்களும் இந்த வருஷம் மூவ் ஆகுது. ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். 9 கிரகமும் சுழலும் போது அதோடைய தாக்கங்கள் ஒவ்வொரு மனிதன்லேருந்து, ஊர்லேருந்து, நாடுலேருந்து, எல்லா உலகம் மேலேயும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சனி பயிற்சி ரொம்ப அற்புதமாக வரக்கூடியது. ரிஷபராசிக்கு முதலிடம் கொடுக்கணும் எல்லா விதத்துலேயும். லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்பாங்க, ராகுவே இருக்காரு. 5ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது, இவங்க ஜென்மத்தை விட்டு விலகி தனகாரகன் தனஸ்தானத்துக்கு போய் உட்கார்ந்து இவங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை 7ஆம் பார்வையாக பார்க்குறார். இப்படி எல்லா விதத்துலேயுமே பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த ரிஷபராசி லக்கி பீப்புள் அவங்களுக்கு தான் இருக்குது. அதுக்கு பிறகு யார் அப்படின்னு பார்த்தோம்னா துலாம். கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாகவே துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். 6ல் சனி மறைய, 5ல் ராகு வர, அதே மாதிரி 11ல் கேது வர, இப்படி துலாம் ராசிக்கு அஷ்டமாதிபதி விலகி, அதாவது அஷ்டமஸ்தானத்தில் இருந்த குரு படாத பாடு படுத்திக்கிட்டு இருந்தார் ஒரு வருஷமாக. அவர் விலகி பாக்கியத்தில் போய் ராசியை பார்க்குறாரு. இப்போ குருவை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்குற பார்வைக்கு தான் பலம் அதிகம். அந்த விதத்தில் ராசியை இவங்களுடைய முயற்சிகளை குறிக்கக்கூடிய உபஜய ஸ்தானத்தை பார்க்குறாரு, இவங்களுடைய பஞ்சமஸ்தானத்தையும் பார்க்குறாரு. இப்படி துலாத்துக்கு வந்து அப்படியே லைக் வாங்கப்பா ரெட் கார்பெட்டோட ஸ்டேஜில் வந்து உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய காவியங்களை புகழ் உச்சிக்கு எட்டக்கூடிய சினிமா துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் காவல்துறை நீதிபதிகளாக இருக்கக்கூடிய வக்கீல்களாக பணியாற்றக்கூடிய எல்லாருக்குமே நல்லாயிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக மகரம். மகரத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, 7.5 சனி விடுது, அதே சமயத்தில் ஒரு டபுள் பொனான்சா அப்படின்னு சொல்கிறாப்புல உபஜயஸ்தானத்துக்கு வர்றார் சனி. சனி 3, 6, 11 இந்த இடங்கள்ல இருக்கும் போதே யோகக்காரகனாக மாறுறார். இப்போ 30 வருஷத்தில் 7.5 வருஷம் படாத பாடுபடுத்துறாரு, 2.5 வருஷம் அதுக்கு மேலேயே படாத பாடுபடுத்துறாரு, 10 வருஷம் உங்களை பஞ்சர் பண்ணிடுறாரு. மிச்சம் 20 வருஷத்தில் ஒரு 7.5 வருஷம் யோகத்தை வாரி வழங்குறார். அந்த 7.5 வருஷம் எதுன்னா ராசிக்கு 3, 6, 11 இந்த இடங்களில் சனி வரும்போது யோகக்காரகனாக மாறுறார். அப்படி மகரத்துக்கு 3ஆம் இடத்துக்கு ராசிநாதனே வர்றார். எந்த முயற்சி எடுத்தாலும் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி வர்றார். பஞ்சமஸ்தானத்தில் இருந்து வந்த குரு 6ஆம் இடத்துல மறைஞ்சாலும் இவங்களுக்கு அது நல்லது. இவங்களுடைய 12ஆம் வீடு, இவங்களுடைய தனஸ்தானத்தெல்லாம் குரு பகவான் பார்க்கிறார். இப்படி மகரத்துக்கும் சூப்பராக இருக்கு. அப்போ ரிஷபம், துலாம், மகரம் கொடுத்து வைத்த ராசிக்காரர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக மாறக்கூடிய காலகட்டங்கள், மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ், புகழ், உச்சி இதெல்லாம் தொடக்கூடிய நேரங்களில் போய் உட்கார்றாங்க.
அப்போ இவங்களை தான் நம்ம பாராட்டி மகிழ வேண்டும். ஓகே சார். இதே மாதிரி அப்படியே இந்த டேஞ்சரஸ், இந்த சனி பயிற்சியால் டேஞ்சரஸான ராசிகள்லாம் எது சார்? டேஞ்சரஸ்ன்னு நான் சொல்ல எனக்கு தயக்கம், அதாவது சொல்ல விரும்பலை. அதாவது டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறத விட இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய லட்சோப லட்ச ட்ரெண்ட் டாக்ஸ் டெபோ நேயர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. உங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க? நீங்கள் தப்பு பண்ணா, ஐயோ புச்சுக்குட்டி தங்கமே இதெல்லாம் செய்யாதப்பா கொஞ்சுவாங்க. நீங்கள் தவற கூட மறைமுகமாக என்கரேஜ் பண்ணுறது தாய். ஆனால் அப்பா பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வெளுத்து வாங்கிடுவார். ஸோ அப்பா யாருன்னு தெரியணும் அப்படின்னா 15 வயசில் அப்பாவை நெத்தி போட்டில் துப்பாக்கியை வைக்கணும்னு சொல்லுவாங்க பசங்க. 20 வயசில் இவருக்கே கிழவன் ஒரு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன், எங்கள் அப்பாவோட எனக்கு எதிரி கிடையாதும்மா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. 25 லைட்டாக பொறி தட்டும். அந்த 30-35 அப்பா அப்படி இருக்கும். 40 வந்தோடனே சாமி. அப்படி தான் சனி பகவான் வந்து ஒரு சாமி. அவர் உங்களை வந்து துன்பப்படுத்துகிறாருன்னா உடனே சனி எனக்கு பிரச்சனை ஆகிடும், அப்படி அல்ல. உங்களை அடிக்கிற ஒவ்வொரு அடியும் உங்கள் அப்பா அடிக்கிற மாதிரி தான், சனி அடிக்கிற மாதிரி இல்லை. உங்கள் அப்பா அடித்து தான் திருத்துவார். அம்மா என்ன பண்ணுவாங்க? மறைமுகமாக அப்படியே கெடுப்பாங்க. உங்களுக்கு யார் நல்லது பண்ணுறது? அப்பா தான். ஆனால் அவர் தான் எதையும் கண்டுக்க மாட்டார். ஒரு ஓட்ட சட்டை, பழைய கிழிஞ்ச செப்பல், ஒரு ஆணியில் இதை மாட்டிட்டு அவர் பாட்டு வாழ்ந்து போயிடுவார். இருக்கும்போது யாருக்குமே எவனுக்குமே அப்பாவை பற்றி ஒரு அக்கறை இருக்காது. ஆனால் இல்லாத போது தான் அது மாதிரி தான் சனியுடைய தாக்கம் போது அவரை கண்ணா பின்னான்னு ஜனங்க வந்து சனி வந்துருச்சு, உன் வாயில் சனி இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த சனி பகவான் வந்து என்னெல்லாம் பண்ணுவார் ஒரு லைஃப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறவங்கள கொண்டு போய் மந்திரி ஆக்கிடுவார். அது சனியினால் மட்டும்தான் முடியும். சசமகா யோகத்தை கொடுக்கக்கூடியவர். ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மனிதனை அழியா புகழ், இறந்த பிறகும் அவன் புகழ் மறையாது. நாகேஷ், கே பாலச்சந்தர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இவர்கள்லாம் வாழும்போதே சாதித்தவர்கள். அந்த மாதிரி பெரிய லெவலில் பண்ணோம். சினிமா துறையை மட்டுமல்ல, அந்த சனி பகவானுடைய சக்தியானது அவ்வளோ பெருசு. அப்போ சனி வந்து உடனே ஐயோ சனி பயிற்சி எனக்கு பிரச்சனை நடக்க போகுது அப்படி இல்லை. உங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு சொன்னதை கேட்க மாட்டேங்கிறியே. ஒருத்தருக்கு சாம தான பேத தண்டம், ஒருத்தருக்கு சொன்னால் புரியுது, ஒருத்தருக்கு திட்டுனா புரியுது, ஒருத்தருக்கு கெஞ்சினா புரியுது, ஒருத்தனுக்கு பலார்னு அரைஞ்சாதான் புரியுது. அப்போ அவன் பாஷையில் சொன்னாதான் அது புரியுதுங்கிறதுக்காக சனி வந்து உங்கள் தகப்பனார் மாதிரி உங்களுக்கு உங்கள் புரிஞ்ச பாஷையில் சொல்ல வர்றாரு. அந்த புரிஞ்ச பாஷை எதுன்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அடித்தாதான் நான் கேட்பேன் அப்படி நீங்கள் அடம் பிடிச்சிங்கன்னா அடிப்பார். அதுவும் உங்களுக்கு புரியணுங்கிற, நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அடிக்கிறேன்னு ஒரு சினிமாவில் கூட டைலாக் வரும். அப்படி தான். அதனால் அந்த சனி பயிற்சியை கண்டு பயப்பட தேவையில்லை. டேஞ்சரஸுங்கிற விதத்தில் நான் சொல்லக்கூடியது ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த விதத்தில் சிம்மம் நம்பர் 1 அஷ்டம சனி. 7.5 வருஷம் கொடுக்கக்கூடிய பிரச்சனையை கேப்சூல் டேப்லெட் ஃபார்மேட்டில் 2.5 வருஷத்தில் கொடுப்பார். அதுக்கு அடுத்தபடியாக ஒழுங்காக இருக்க வேண்டியது மீனராசி. ஜென்ம சனி உள்ளே ஏறார் சனி. இப்போ ஜென்ம சனினா உங்கள் சந்திரன் தான் உங்கள் புத்தி, மைண்டு. அதை சனி வந்து பிடிச்சிட்டாரு, கையகப்படுத்திட்டாருன்னா அதுதான் வந்து 7.5 சனி, ஜென்ம சனின்னு சொல்லுவோம். மைண்டு வந்து வேலை செய்யாது. அப்போ உங்களுக்கு எல்லாமே தவறான முடிவுகள், தவறான எண்ணங்கள், தவறான சொற்கள். இப்போ நம்ம தப்பாகவே நினச்சிட்டு இருக்கோம். வாயில் எப்படி பகவத்கீதையாக வரும்? இப்போ நாமளே வெளியில் பார்க்குறோம், சில பேர் விஷத்தை அப்படியே கக்குவாங்க வார்த்தையில். வீட்லேயும் பார்த்துருப்போம், வெளிலையும் பார்த்துருப்போம். பேசும்போதே அப்படியே அனஸ்தீஷியா கொடுக்காம நெஞ்சில் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஒரு ஊசியை வந்து அனஸ்தீஷியா கொடுத்தாம அப்படியே நெஞ்சை பொழுது ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க வார்த்தையால். விநாச காலே விபரீத புத்தி. புத்தி இல்லைன்னா வார்த்தை தப்பாச்சுன்னா செய்கிற வேலையும் தப்பாக இருக்கும், வாழ்க்கையே தப்பாக போயிடுது. அதனால் அடுத்தது மீனம் வந்து ஜாகிரதையாக இருக்கணும். மைண்டு வந்து சபலப்படாமல் ஒரே ஃபோக்கஸாக ஒரு வேலை இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்காமல் இதெல்லாம் பண்ணணும். அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால் கொஞ்சம் ஓரளவுக்கு ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ராசி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மேஷம். பிகாஸ் தே ஆர் கிவிங் என்ட்ரி டு தி கிளப் ஆஃப் 7.5 சனி. அப்போ மேஷம் வந்து என்ன ஆகும்னா 12ல் சனி இருக்குது. மேஷத்தில் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் குரு பலம் அவங்களுக்கு கிடைக்குது. மேஷத்துக்கு மேஷத்துடைய பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு, மேஷத்துடைய களத்திரஸ்தானத்தை குரு பார்க்குறாரு, மேஷத்துடைய 11ஆம் இட இன்கம் வரக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. நம்ம அருணாச்சலத்தில் தலைவர் ஒரு டைலாக் சொல்லுவார், ஆட்சியே அவங்கள்ட்ட இருக்கே படையப்பானா, அட போட ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்காம்பார்.
அப்படி மேஷராசிக்காரர்களுக்கு ஆண்டவன் உங்கள் பக்கம் இருக்கான். ஆட்சி போனால் கூட தெய்வம் உங்கள் பக்கம் இருக்கும்போது ஒன்றும் பெரிய அளவில் மாற்றங்கள் நடக்காது. அப்போ டேஞ்சரஸுங்கிறதோட ஜாகிரதையாக இருக்கணும். சிம்மத்தை வந்து எதில் ஜாகிரதையாக இருக்கணும்னா, எந்த ஒரு புதிய முயற்சியும் ஈடுபடக்கூடாது, அவசரமாக செயல்படக்கூடாது. எல்லாம் எனக்கு தெரியும், நான் யார் தெரியுமா, எல்லாரோட விட பெரிய ஆள் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. தணிஞ்சு போகணும், பொறுமையாக இருக்கணும். பணம் செலவு பண்ணுறதுல, கொடுக்கறதுல, வாங்குறதுல, இப்போ போய் நான் வந்து பெரிய லோன் எடுக்கிறேன், இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் சிம்மம் தவிர்க்கணும். முக்கியமாக சிம்மம் வந்து மைண்டு ஆஃப் ஆனவுடனே சிம்மத்துக்கு எப்போவுமே ஒன்று புரியும், இருந்தால் பயங்கர ஹைப்பு, இல்லைன்னா பயங்கர டிப்ரெஷன். இது ரெண்டும் சிம்மம் பண்ணுவாங்க. இதை வந்து தியானம் வந்து சிம்மம் வந்து செய்யணும், தான தர்மங்கள் செய்யணும். இது மாதிரி மீனம் எடுத்திங்கன்னா ரொம்ப எளிமை, பொறுமை, இது ரெண்டுத்தையும் மீனம் வந்து கடைப்பிடிக்கணும். மீனத்துக்கு எப்படின்னா, ஒரு பெண் மீனம், ஆண் மீனம் அப்படி மெதுவாக அது அமாவாசை வந்து சேர் முனையில் உட்கார்ற மாதிரி உட்காருவாங்க. அப்படி மெதுவாக அந்த சீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து அப்படியே காலை மேலே காலை போட்டு இல்லாத கலட்டா பண்ணுவாங்க. இப்போ அந்த கலட்டாவை பண்ணக்கூடாது, பண்ணால் பிரச்சனை. அப்போ இப்போ வந்து எளிமையாக இருக்குது. சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சிம்பிளாக இருக்குது, பொறுமையாக இருக்குது, விட்டு கொடுக்குறது. நீங்கள் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கனாலே பாதி பலனை வந்து கம்மி பண்ணிடலாம். ஒன்று இதெல்லாம். அதே மாதிரி மேஷத்துக்கு எப்படி இருக்கும்னா, அக்ரஸிவ்னஸ், பிடிவாத குணம். தான் பிடிச்ச முயலுக்கு 3.25 கால், 3 கால்லாம் கிடையாது. என்னன்னாலும் எனக்கு தான் ஏன் தெரியும், இப்பெல்லாம் ஒன்றுமே இல்லையா, எனக்கு எவ்வளோ விஷயம் தெரியுமா, நான் யார் தெரியுமா, இதெல்லாம் இப்போ பண்ணக்கூடாது. ரொம்ப பொறுமையாக போக வேண்டிய ஒரு காலகட்டங்கள். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கூடிய மட்டும் அப்ராடில் போய் படிக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, இல்லை செட்டில் ஆகுது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நல்ல பாசிட்டிவானது இருக்கும். புதுசாக வேலை கிடைக்கிறதுலாம் கிடைக்கும். ஆனால் என்னென்னா, இப்போ 50,000 சம்பளம் வாங்குவார், 80,000க்கு ஒருத்தர் வேலைக்கு கூப்பிடுவார், ஒரே மாதம் 80,000, அதோட வேலையும் போயிடும், சம்பளமும் போயிடும். ஆனால் இருக்கிற இடத்துல 2.5 வருஷம் கப்பு சிப்புன்னு இருக்கணும். இப்படி இருந்தால் நல்ல எதிர்காலம். பொறுமையை காத்தால் வாழ்க்கை ஜாங்கிரின்னு கமலஹாசனே பாடியிருக்காரு. அந்த மாதிரி ஆகிடும். அதனால் இந்த 3 ராசிகளும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள். ஓகே, இந்த மாதிரி ராசிகளுக்கு பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா சார்? குறிப்பாக இந்த சனி பயிற்சியில் என்ன மாதிரி பரிகாரங்கள்லாம் பண்ணால் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்க முடியும்? இந்த பரிகாரம் அப்படின்ற போது முதல்ல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த சனி பகவானுடைய தாக்கம் ஒரு ராசி மேலே வருது அப்படின்னு சொன்னால், அவங்களோட நடை, உடை, பாவனை, முகம், நீங்கள் இந்த முகத்திலேயே பார்த்தீங்கன்னா கண்ணாடியிலேயே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அந்த பாவனையெல்லாம் மாறும், தூக்கத்தில் பிரச்சனை வரும், பேச்சு தடுமாறும், ஒரு முடிவு சாதாரண விஷயம் டங்குன்னு மாறும். அப்போ பரிகாரங்கள் என்னென்னா, முதல்ல மைண்டை வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கிறது. இப்போ என் மைண்டில் எனக்குள்ளே இந்த மாற்றங்கள்லாம் வரும். நானே தெரிஞ்சோ தெரியாமலோ கூட அப்பா அம்மாட்ட தப்பாக பேசுவேன், மரியாதை இல்லாமல். வீட்டில் பொண்டாடி புருஷங்கிட்ட நான் விடாமல் பேசுவேன், வேலை செய்கிற இடத்துல முளைச்சிக்குவேன். இப்போ இதெல்லாம் நடக்கும். அப்போ இதில் எதில் நம்ம கம்மியாக இருக்கும்? ஃபஸ்ட்டு பரிகாரம் என்ன? நம்ம முதல்ல நம்மளுக்கு சரியாக வச்சுக்கணும். நம்மளை சுற்றியும் பிரச்சனை வரும், நம்ம நல்லா இருந்தாலும் பிரச்சனை வரும். ஆனால் அதில் ஒரு 60% கம்மியாயிடுமா நம்ம சரிப்படுத்திக்கிட்டா? அப்போ நீங்கள் சனியுடைய பரிகாரத்தில் எடுத்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், எளிமை, பொறுமை, இது ரெண்டும் சொன்னேன். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. சனி பகவானோட இதில் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். இந்த ஒழுக்கம் தவறாமல் இருக்கிறவங்களுக்கு சனி வந்து அந்த காரகத்துவத்தை பண்ணுறதே இல்லை. ஒழுக்கம் தவறுனவங்க இது மாதிரி. இப்போ 7.5 சனியில் என்ன பண்ணுவான்னா, ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருப்பான், கரெக்டாக இன்னொன்றுக்கு லைனை போடுவான். நல்லா பேசுகிறாங்கடா, போட்டால் வந்துடுவாங்க, லெட்ஸ் ஹாவ் அ காஃபி, அந்த இப்போ வாட்ஸ்அப்பில் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை போட்டு உள்ளே போவார். அன்னையிலேருந்து அவருக்கு ஆழகால விஷம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த இதுக்குள்ளே போகிறவர் கடைசியில் என்ன ஆகும், ஒரு நாள் ஒருத்தரை ஏமாற்றலாம், பல நாள் பல பேரை ஏமாற்ற முடியாது, மாறுவார். 2 பேரும் ஒரு நாள் சந்திப்பாங்க. இவரை போட்டு பத்திரிகையில் ஃபோட்டோவோட வரும், இளம் பெண்களை ஏமாற்றியவர் கைது. எங்கே ஆரம்பிச்சது? கஃபே காஃபி டேல ஒரு காஃபியில் ஆரம்பிச்சது. எங்கே வந்து நிற்குது? போலீஸ் கமிஷனர் உட்காந்துருப்பார் பக்கத்தில். அப்போ இது வந்து என்ன? ஒழுக்கம். இப்போ சாதாரணமாகவே ஒழுக்கம் இல்லைன்னா அடி விடும். இப்போ சனியுடைய தாக்கம் இருக்கும்போது ஒழுக்கம் இல்லைன்னா பின்னி பெடல் எடுத்துருவார். தாக்கம் வராமல் இருக்கவே முடியாது, வரத்தான் செய்யும். பரிகாரம்னா என்ன மீனிங் அப்படின்னா, அந்த வரக்கூடிய தாக்கத்தை கம்மி பண்ண தான் முடியும். நான்லாம் எனக்கெல்லாம் ஒருத்தனை சுனாப்பானா என்னை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது அப்படின்னவங்கெல்லாம் சுருங்கி ஓரமாக உட்காந்துருவாங்க. அதில் கண்ணதாசன் வரிகளை தான் இங்கேயும் நான் குறிப்பிடணும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும்.
அப்பா அம்மாவை மரியாதையாக நடத்துறது, கட்டின மனைவிக்கு துரோகம் செய்யாமல் இருக்கிறது, கட்டின கணவருக்கு துரோகம் செய்யாமல் இருக்கிறது, யாரையும் ஏமாற்றணுங்கிற எண்ணத்தோடு அணுகாமல் இருக்கிறது. எனக்கு வருதியா, ஒரு எறும்புக்கு சோறு போடுறவன் ஆண்டவன், உலகத்தில் எத்தனை கோடி எறும்பு இருக்குது, அதுக்கெல்லாம் சோறு போட, நமக்கு சோறு போட தெரியாதா அவனுக்கு? உண்டா இல்லையா? கரெக்ட். ஒன்றுமே இல்லாதவங்களாம் நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, வாழ்கிறாங்க. ஏன் நமக்கு போட தெரியாது அவனுக்கு? அப்புறம் சில பேர் கவலைப்படுவாங்க, 42 வருஷம் நல்லா வாழ்ந்துருப்பாங்க, ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன். கவலையே தேவையில்லை. 42 வருஷம் உங்களுக்கு படிய வந்துட்டான், இனி ஒரு 20 வருஷம் படிய அளக்க மாட்டான். எப்பவுமே மழை வந்த போது குடை ஒன்று உண்டு, இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு. எல்லாருமே நினைக்கிறது தான். அதில் யாரை முண்டிட்டு ஜெயிக்கிறான் அப்படின்னா பொறுத்தவங்க தான் ஜெயிக்கிறாங்க. நீங்கள் வேற ஒன்றும் வெப்பனே கிடையாது, வேற ஒன்றும் பெரிய பேக்ரவுண்ட் பின்புலம்லாம் கிடையாது. பெரிய பணக்காரனாக இருந்தால் ஜெயிப்பாங்க, பதவி இருந்தால் எதுவுமே கிடையாது. ஜெயிக்கிற ஆயுதம் வந்து பொறுமை, சரியான பொறுமை, மந்த பொறுமை இல்லை. எப்பவும் மந்தமாக அப்படியே நான் இருப்பேன், பொறுமையாக இருக்கேன், நான் இப்போ படம் தூங்கிட்டு இருக்கேன், போர்வையை போத்திட்டு, அந்த பொறுமை இல்லை. வேலையை செஞ்சிட்டே இருக்கணும், முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும், சிந்திச்சுட்டே இருக்கணும் அடுத்தது என்னென்னு. அதில் எதிர்ப்புகள், தடைகள், தாமதங்கள், அடி, அவமானம், அசிங்கம் எல்லாம் வரும். அதெல்லாம் தாண்டவன் தானே மனுஷன். அப்போ பரிகாரம் வந்து முதல்ல ஒழுக்கம், எளிமை, பொறுமை. 4வது பரிகாரம் தான் இப்படி சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஜனங்களுக்கு என்னென்ன புரியுறதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம ஒரு நவீன எம்ஆர் ராதாவாக இருக்க முயற்சி பண்ணுறோம். அதாவது கோவிலுக்கு போகும்போது பெரியவங்க, முதியவர்கள், குழந்தைகள்லாம் தள்ளிட்டு போய் தரிசனம் பார்க்குற நம்மளுடைய சம் ஆஃப் தி நேயர்களுக்கு ஆன்மீகத்தில் முதல் அடிப்படையே சுயநலம் அற்றது தான், சுயநலத்தை கட் பண்ணுறது தான். ஒரு பெரிய வயசான அம்மா பார்க்கக்கூடாது சாமியை, ஒரு குழந்தை பார்த்துக்கூடாது, அதுக்கு முன்னாடி நான் போய் பார்க்கணுன்னா நீ என்ன ஆன்மீகம்? சரி அப்படியே இடிச்சிட்டு வந்துட்ட சாமியை வந்து வாப்பா எத்தனை பேர் அடித்த? நான் 75 பேர் அடிச்சிருக்கேம்மா. அவன் அம்மா நான் 150 பேருமா, நீ வா என் மடியில் உட்காருன்னு சொல்லி அம்பாள் சொல்லுவாள. அப்போ என்ன எதில் மாறுது அப்படின்னா சுயநலம் முதல்ல இருக்கக்கூடாது, அதுவும் ஒழுக்கம் சம்மந்தமாக வருது. அடுத்தது தான் கோவில் பிரார்த்தனைகள் எங்கே வருது, கடைசியில் தான் வருது. சில பேர் நினைக்கிறாங்க நான் வந்து பார்ப்பா காலையில் கள்ளக்கடத்தல் பண்ணிட்டேன், எல்லாமே முடிச்சிட்டேன், 10 பேரை கொலை பண்ணியாச்சு, 2 குடும்பத்தை கெடுத்தாச்சு, அம்மா நல்லபடியாக என் குடும்பம் நல்லா இருக்கணும், 200 கோடி கான்ட்ராக்ட் ஊழல் பண்ணிட்டேன், நல்ல வெள்ளை சட்டை போட்டிருக்கேன், நல்லபடியாக என் குழந்தைங்களாம் நல்லா வரணும், நல்லா அடுத்த 400 கோடி ஊழல் இருக்குமா அப்படின்னு சொன்னால் அது வந்து பரிகாரமே கிடையாது. அப்போ பரிகாரத்தில் புரிஞ்சுக்கணும், பார்க்கக்கூடிய ஜனங்கள் சிந்திக்கணும். மந்திரத்தில் மாங்காய் விழாது. எது பரிகாரம்னா சனீஸ்வர பகவானுக்கு நேரடியாக போய் நலத்தீர்த்தத்தில் குளித்து தர்பாரண்யேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து தான தர்மங்கள், வஸ்திரதானம், அன்னதானம் பண்ணுறது பரிகாரம். அருகாமையில் இருக்கக்கூடிய ஈஸ்வர ஆலயங்களுக்கு சென்று எள் தீபம் ஏற்றி சனீஸ்வர பகவானை 11 முறை பிரதர்ஷனம் செய்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது சிவ தொண்டு செய்யுது, குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது, ஏதாவது அந்த மாதிரி பண்ணால், பைரவர்களுக்கு உணவு கொடுக்குறது, நீர் கொடுப்பது போன்ற விஷயங்கள், இதெல்லாம் தான் பரிகாரம். ஃபஸ்ட்டு பரிகாரம் அடுத்தவனுக்கு கெட்டது நினைக்காம இரு, அது எல்லாத்த விட டாப் பரிகாரம். அதுலேயே உனக்கு எல்லாமே அடங்கிடும். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து 27 லட்சம் ரூபாய்க்கு சாமிக்கு தங்கத்தில் குண்டு வாங்கி கொடுத்துருக்கேன், அது பரிகாரமே அல்ல. சாரி, அது ஒரு பரிகாரமே அல்ல. ஆக பரிகாரங்கிறது எளிமையாகவும் மற்ற மனிதர்களுக்கு பயன்படும் வகையில் ஏதாவது நல்லது செய்கிறோம்னா அதுதான் பரிகாரம். ஸோ இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி ஆரம்பிக்கிற காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, கல்யாணம் பண்ணுறது, இந்த அப்ராட் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் இனிமேல் இந்த சனிப்பெயர்ச்சி வந்ததுக்கு பிறகு பண்ணலாமா மக்கள்? சனிப்பெயர்ச்சிக்கும் வீடு வாங்குறதுக்கும் நிலம் வாங்குறதுக்கும் அப்ராடு போகிறதுக்கும் இந்த தொடர்பு கண்டிப்பாக. சனி பெயர்ந்தாலே மாற்றங்கள் உறுதி. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருக்க முடியாது. ஏதோ ஒரு சேஞ்ச், நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கும். அது மண்டு எல்லா ராசிக்கும் இருக்கும். இப்போ வீடு எடுத்துப்போம், வீடை கொடுக்கக்கூடியதும் மண்ணை குறிக்கக்கூடியது சனி, வீடை குறிக்கக்கூடியது செவ்வாய், நிலத்தை குறிக்கக்கூடியது சனி தான். அதே மாதிரி அப்ராடை குறிக்கக்கூடியது ராகு. அவர் சனி பகவானுடைய ஹைபிரிட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக வீடு வாங்குறதுல, நிலம் வாங்குறதுல, அப்ராடு போகிற வரதுல மாற்றங்கள் நிச்சயம் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், சில பேர் அப்ராடில் வந்து போயிருக்க மாட்டாங்க, ஃபஸ்ட் டைம் அங்கேயே போய் டக்குன்னு பிஆர் வாங்கி அங்கேயே செட்டில் ஆகிடும், திருப்பியே வர மாட்டான். சில பேருக்கு வந்து அப்ராடு போய் 10 வருஷம் 15 வருஷம் இருக்காங்க, வேலை போயோ வேறு ஏதாவது பிரச்சனை காரணமாக திருப்பி தாய்நாடு போகணுங்கிற எண்ணம் வந்து திருப்பியும் வரலாம். அப்போது சனிப்பெயர்ச்சி வந்து வீடு எந்த ராசிக்கு கிடைக்கும், நிலம் இதெல்லாம் எந்த ராசிக்கு பிரிச்சுக்கிட்டோம்னா
முதலாவதாக வீடு கிடைக்கும் போகும் வரும்னு சொல்லக்கூடியது தனுசுக்கு தான். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிலாம் கொட்டக்கூடிய 2.5 கோடி ஃப்ளாட்டு கையில் 10 லட்சம் வச்சுருக்கோம், வாங்க முடியுமா? முடியும் சார். 50 லட்சம் வச்ச போதே வாங்க முடியாத ஒரு ஆளால் 10 லட்சம், அப்படிதான். அதுதான் கிரகம், அதுதான் பெயர் குறிப்பிட விரும்பல. ஒரு கல்யாணத்துக்கு எது தேவை? 3 இன்க்ரீடியன்ஸ் தேவை. அழகு, பணம், குணம். 3 இருந்தால் கல்யாணம் நடக்கணும்ல. ஒன்று, ஒரு பையனை அழகுக்காக கல்யாணம் பண்ணணும். இல்லை பணம் இருக்குது, அழகும் குணமும் இல்லை, பணம் நல்லா பரவாயில்ல ஏதோ வாழ்ந்துட்டு போயிடலாம். அழகும் இல்லை, பணமும் இல்லை, குணம் இருக்குது, சூப்பர்ப்பா, அழகும் தூக்கி போடு, இவன் வாழணும், நல்ல பையன் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். 3மே இல்லாத பையன்ட்டு நமக்கு என்ன வேலை இருக்குது? அப்போது இந்த 3 விஷயம் இருக்கு இல்லையா, அழகு, பணம், குணம், இது 3 இருந்தால் கல்யாணம் ஆகணும்ல. இதில் 1 இருந்தாலே கல்யாணம் ஆகணும், 3 இருந்தால் கல்யாணம் ஆகணும்ல. இந்த 3 இருந்து மிகப்பெரிய ஒருத்தருக்கு கல்யாணமே ஆகலை, 50 வயசுக்கு மேலே ஆகுது. அப்போ லாஜிக்கு பியாண்டு தானே இது. அதுதான் கிரகம்னு சொல்கிறேன். இப்போ அதுதான் நடக்கும்னு சொல்கிறேன். கண்டிப்பாக தனுசு ராசிக்கு இது நடக்கும். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய யோகமெல்லாம் அமையும். அதுக்கேற்ற சூழ்நிலைகள் தன்னால் வரும். அடுத்தபடியாக எடுத்தீங்கன்னு சொன்னால் விருச்சிக ராசிக்கு சொல்லும். விருச்சிக ராசிக்கு இப்போ இந்த நிலைமையில் அப்ராடு போகக்கூடிய யோகங்கள்லாம் வரும். ஏன் மேஷராசிக்கே கூட நான் சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக வெளிநாட்டில் படிக்கக்கூடிய யோகம், வேலை செய்யக்கூடிய, திருமணம் இல்லை செட்டில் ஆகக்கூடிய, மைக்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் மேஷராசிக்கு 7 சனி ஆரம்பித்தாலும் இது வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதற்கெல்லாம் அடுத்தபடியாக கன்னிராசியை சொல்லணும். கன்னிராசிக்கு சனி கண்டகஸ்தானத்தில் உட்காந்துருக்க, எப்படிப்பா சொல்லுவேன்னா, கேது விட்டு போகிறார்ல. கேது அப்படின்னாலே மல்டிபிள் தாட்ஸ் அப்படின்னு சொல்லும். ஒரு விஷயம் இப்போ ஒரு மனிதர் யோசிப்பார், காலையில் எழுந்து பல் தேய்க்கலான்னு, பாதி பல் தேய்க்கும் போதே குளிக்க போயிடுவார், பாதி குளிச்சுட்டு இருக்கும் போதே பூஜை பண்ண போயிடுவார், பாதி பூஜை பண்ணிட்டு இருக்கும் போதே ட்ரெஸ் பண்ண போயிடுவார். இப்படி இருக்கிறது தான் கேது. அந்த மல்டிபிள் இதுக்கு தாவறது, ஒரு இது முடிக்காமல். அப்போ கேது உங்களை விட்டு போகிறாருனாலே மல்டிபிள் தாட்ஸ் உங்களை விட்டு போயிடும். மனம் சமநிலைக்கு வரும். மனம் சமநிலையாக பேலன்ஸ்டாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். ஆக மேஷம், கன்னி, தனுசு ராசிகளுக்கு வீடு, நிலம் வாங்கக்கூடிய யோகம், அப்ராடு போகக்கூடிய யோகம் யாருக்குன்னா கன்னிக்கும் மேஷத்துக்கும் அதிகமாக இருக்குது. ஓகே சார். ஸோ இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி காலம் இப்போது திருக்கணித பஞ்சாங்கம் படி மார்ச் 29 ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ முடிவடையுது? அண்ட் இந்த பாதிப்புலாம் எப்போ அது நல்லதாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் எப்போ மக்கள் உணர ஆரம்பிப்பாங்க? அதாவது சனிப்பெயர்ச்சி எப்படின்னா, உங்கள் ராசிக்கு அவர் விட்டுட்டு போயிடுறாரு, அதனால் எப்படி பாதிப்பு குறையும்? உங்கள் ராசிக்கு தான் பாதிப்பு குறையும். இப்போ உங்களுடைய இழப்பு இன்னொருத்தருக்கு லாபம் உண்டா இல்லையா? இப்போ இன்றைக்கி உங்களை 2.5 வருஷம் உங்களோட ராசியில் இருக்கார், மீன ராசியில் விட்டுட்டு போகிறாருன்னு வச்சுங்க. நீங்கள் மீனராசி இல்லை, நான் சொல்கிறேன். மீனராசிலேருந்து இப்போ 2.5 வருஷம் கழிச்சுன்னா, இப்போ நீங்கள் 2027 அதில் சனிப்பயிற்சி ஆகுது, அந்த 2027 விட்டுட்டு போகிறார். அப்படின்னா ஐயோ அதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியுமா? கும்பத்துக்கு முடிஞ்சதுன்னு சொல்லலாம், ரிஷபத்துக்கு ஆரம்பிக்கும். அப்படி ஒவ்வொரு விட்டுட்டு போனாலும் யாரோ ஒருத்தருக்கு ஆரம்பிக்க போகுது, ஒரு ராசிக்கு முடிய போகுது. பொதுவாக நம்ம சனிப்பயிற்சி எல்லாருக்குமே லாபம், எல்லாருக்குமே நஷ்டம்னு சொல்ல முடியாது. அதுதான் அதை குறிக்கும். ஓகே சார். இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி நடந்து இந்த பாதிப்புகள்லாம் எவ்வளோ நாட்களில் உணர ஆரம்பிப்போம்? சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு என்பது, சனி உங்கள் ராசிக்கு வர்றதுக்கு 6 மாதம் முன்னாடியே அவருடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவார். சனி உங்கள் ராசியை விட்டுட்டு போகிறதுக்கு 6 மாதம் முன்னாடியே உங்களுக்கு நல்லதை செய்ய ஆரம்பிச்சிருவார். அவர் எப்பவுமே அஹெடாக இருப்பார். ஒரு மந்தகாரகன்னு பேர். சில விஷயங்களில் தாக்கம் அதிகம். அதாவது சனிக்கு மட்டும்தான் தான் இருக்கிற ராசி, பின்னாடி ராசி, முன்னாடி ராசி எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுவார். குருவுக்கோ எந்த கிரகத்துக்கோ அந்த பவர் கிடையாது. ஆக அந்த தாக்கம் சனி பகவானுடைய இது அதிகமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக 6 மந்த்ஸுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு உங்களுடைய யோசிக்கிற தன்மையிலேருந்து இன்னும் சொல்கிறேன், உங்கள் பிரத்யேகமாக சொல்கிறேன் ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு, சாப்பிட்ற பழக்க வழக்கங்களில் கூட சனி பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறம் மாறுதல்கள் இருக்கும். பேசுகிற மொழியுடைய விதத்தில் மாறுதல்கள் இருக்கும். ஒரே வேலையை 20 வருஷம் செய்கிறேன், இந்த 2 வருஷம் வேறு மாதிரி செய்வார். தூங்க போனார்னா அவர் தூங்குற விதத்தில் மாற்றம் இருக்கும். செந்தளலும் நீர் போல் தெரியும், அது நாள் பட புரியும். அது மாதிரி நண்பர்களும் பகைவை போல் தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்கெல்லாம் பகையாக மாறுவாங்க. இவனா அப்படின்னு இருக்கும், அவன் தான் வைப்பான். இப்போ லவ் பண்ணுவாங்க, நீங்கள் 7.5 சனியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லவ் வந்துடும். அஷ்டம சனி 7.5 சனியில் லவ் இல்லாமல் இருக்காது.
அப்போ தான் அடிக்க முடியும். உங்களை எப்படி காயப்படுத்துறது? உங்களை உச்சக்கட்ட காயத்தை உங்களுக்கு எப்படி காதல் மூலியமாக கொடுக்க முடியும்? அம்மாவுடைய பிரிவு மூலியமாக கொடுக்க முடியும், அப்பாவோட பிரிவு மூலியமாக கொடுக்க முடியும், பெத்த குழந்தைகளுடைய பிரிவு மூலியமாக கொடுக்க முடியும். வேறு ஏதாவது கொடுக்க முடியுமா? வேலை போனால் கொடுக்கலாம், பணம் இல்லைன்னா அந்த அவமானப்படும் போது கொடுக்கலாம். உச்சபட்ச காயங்கள் இப்போ அவமானமெல்லாம் அன்றைக்கி தேதியோடு முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அவமானப்படுறீங்க, நாளைக்கு படுறீங்க, ஒரு மாதம் முடிஞ்சு போகும். காதல் அப்படி இல்லை, நின்று சாவடிக்கும். அப்போ அந்த வலியை கொடுப்பாரு. இப்போ 7.5 சனி ஒருத்தன் காதலிக்கிறான்னா ஜாதகத்தை பார்க்க வேணாம், 7.5 சனி இருக்குடான்னு சொல்லிடலாம். அஷ்டம சனிக்கும் அப்படி தான். இந்த சனிப்பயிற்சியுடைய தாக்கம் மீன ராசிக்கு 2027ஆம் ஆண்டு பாதிக்கு அப்புறம் முடியும், கடைசியில் முடியும். அஷ்டம சனி சிம்ம ராசிக்கு முடியும், மேஷத்துக்கு அப்போ ஜென்ம சனி ஆரம்பமாகும், கும்பத்துக்கு ஒட்டுமொத்த சனிப்பயிற்சி முடிஞ்சிடும், அதாவது 7.5 சனி முடிஞ்சிடும். ஆக சனிப்பயிற்சி வருது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ லட்சமான ரசிகர்கள் இந்த சனிப்பயிற்சியை கண்டு பயப்படுறதுனாலையோ அல்லது வருத்தப்படுறதுனாலையோ அல்லது வெறுப்பாக கோவப்படுறதுனாலையோ மாறுதல்களை பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு சரியான ஒரு ஆயுதத்தை தரேன், பொறுமை. தவிர எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிக்கிட்டா ஏமாற்றங்களும் கம்மியாகும். சில நேரங்களில் வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிக்கணும். அப்படி பண்ணிட்டா நம்முடைய ஏமாற்றங்களும் கம்மியாகும், மனசில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். இதுதான் நம்ம சொல்லக்கூடிய செய்தி. ஓகே சார், ரொம்ப நன்றி. இந்த குறிப்பிட்ட இந்த சனி பயிற்சி பற்றி பல தகவல்களை சொன்னீங்க. எங்களோட பல கேள்விகளுக்கு இப்போ பதில் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். மக்களும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. உங்களோட நேரத்தை ஒதுக்கி தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. ரொம்ப நன்றிம்மா, மிக்க மகிழ்ச்சி. அனைத்து ட்ரெண்ட் டாக்ஸ் டெவோ நேயர்களுக்கும் இங்கே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த வாய்ப்பை அளித்தமைக்காக நன்றி. எல்லா ரசிகர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும்.